அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. படிப்பு வேறு, வாழ்க்கை வேறு. இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், படிச்சிருக்காங்க, லைஃப்பில் ஃபிட் ஆகவே முடியல. நல்ல கோல்டு மெடலாக இருக்கிறாங்க, லைஃப் வேண்டான்றாங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க, தன்னோட இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வளர்ப்பு முறை. அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி பழக்க வேணும்னு தெரியாமல் தனக்கு கிடைக்காததை தன் குழந்தைகளுக்கு கிடைக்கணும், அந்த குழந்தை எந்த விதத்திலையும் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறப்ப அந்த குழந்தை இயல்புக்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பிச்சிருது. இப்போது ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லா வசதிகளும் அந்த குழந்தைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுது. அப்போ அந்த குழந்தைக்கு படிப்பின் மீது கவனமே வருவதில்லை. படிப்புங்கிறது அசால்ட் ஆயிடுச்சு. அன்றாட நிகழ்வில் அதுவும் ஒன்று, குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அந்த மாதிரி படிப்பு. அப்போ அந்த படிப்பு அவங்களுக்குள்ளே போகாது. அப்போ படிப்பை எப்படி அறிவியல் ரீதியில் பயன்படுத்தணும், வாழ்க்கைக்கு அது எப்படி ஒப்பிட்டு செல்லணும்னு பெற்றோர்களுக்கே தெரியலை. அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு தெரியும்? அப்போது ஒரு குழந்தை உங்களை மகனோ மகளோ லைஃப்பில் ஃபிட் ஆகலை, திருமணம் வேண்டான்றாங்க, திருமணத்தை வெறுக்கிறாங்க, இல்லை கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, எந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா பிஸ்னஸாக இருக்காங்க, பட் இவங்க பிஸ்னஸ்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க, இவங்களோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் வாழ்கிறாங்க, பணத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இதோட முன்னாடி லைஃப் ஸ்டைலில் போய் நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் படிக்கிறப்ப அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய மகனோ மகளோ முன்னாடி லைஃப் ஸ்டைலில் பாருங்கள். அவங்க படிக்கிற காலத்தில் அவங்க ஆர்வத்தோட ஒரு நாளாவது படித்தாங்களா, அவங்க இன்ட்ரெஸ்டோட ஒரு நாளாவது எழுதுனாங்களா, கம்ப்ளீட், அதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கறது கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு போனாங்களா, இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருந்தாங்களா, எல்லாமே இல்லவே இல்லை. உந்துதலின் அடிப்படையில் தான் இருந்தது. ஸ்கூலுக்கு எந்திரின்னு எழுப்பியிருப்பீங்க, மேக்கப் நீங்களே எல்லாம் பண்ணி விட்டு பஸ் ஏற்றி விடுவீங்க, டோர் டு டோர் பிக்கப் அண்ட் ட்ராப் ஏற்றி விடுவீங்க, அங்கே போயிட்டு வருவாங்க, மடி ஏற்றி விடுவீங்க, இங்கே இருப்பாங்க, மடி சாப்பிடுவாங்க, மடி தூங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு அவங்களால சுயமாக எதையுமே சிந்திக்க தெரியாது, சுயமாக செயல்படவே தெரியாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ஒரு 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு, தொடர்ச்சியாக 5 வார்த்தைகள் சொன்னால் புரிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப 10 தடவை சொன்னாதான் ஓ இதுதான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் புரிஞ்சு வைக்கிறாங்க. அப்போது படிப்பு வேலை செஞ்சதா, லைஃப் வேலை செஞ்சதா, வாழ்க்கை வேலை செஞ்சதா? படிப்பும் வேலை செய்யலை, லைஃப்பும் வேலை செய்யலை. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே இவங்க அடாப்ட் பண்ணிக்கல. அப்போது உங்களோட குழந்தைகள் படிப்பில் பிரச்சனை வருது, படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை, எழுத பிடிக்க மாட்டேங்குது, கோபப்படுறாங்க, அழுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, அன்றாட செயல்கள் செய்யறதுக்கு சிரமப்படுறாங்க, குளிக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தன்னோட இஷ்டத்துக்கு தான் செய்கிறாங்கன்னா இது பின்னாடி சரியாயிரும்னு சொல்லி பெற்றோர்கள் தயவு செய்து இருக்காதீங்க. இது பின்னாடி உங்களுக்கே பிரச்சனையாக மாறி இப்போ எப்படி உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நான் பழக்கிறேங்கிற பேரில் கெடுத்து வச்சுருக்கிறீங்களோ, வளர்த்துறேங்கிற பேரில் கெடுத்து வச்சுருக்கிறீங்களோ, அதே குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் உங்கள் மகனாக மகளாக இன்னொரு வீட்டிற்கு போக முடியாமல் சிரமப்படுவாங்க. போனாலும் அடாப்ட் ஆக முடியாது. அங்கேயும் இப்போ குழந்தை பருவத்தில் எப்படி தூக்கிட்டு போனீங்களோ அதே மாதிரி போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருது. இதை கண்கூட பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பிரச்சனைன்னு தெரியுது. ஆனால் இதையெல்லாம் எப்படி எடுத்து பார்க்குறோம்? ஒருத்தர்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை இதை சொல்கிறீங்க, என் மக கல்யாணம் ஆகி கொடுத்துட்டுச்சு, அங்கே போய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுதுன்னா இதை என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுகிறீங்க ஒரு வகை. இன்னொரு வகை, அந்த வீட்டில் இருந்த மாதிரி இங்கே இல்லை, அந்த பிள்ளை கட்டி கொடுத்தமில்ல, அவங்களோட மச்சாண்டாரு கொழுந்தனாரு பிள்ளைய விட என் பிள்ளை பரவாயில்ல இப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியே பேசி உங்களோட குழந்தைகளோட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முன் வர்றதில்லை. அந்த
தீர்வுக்கான வழிமுறைகளையும் எடுக்காம என்டர்டெயின்மெண்ட் பேஸில் இதை பேச்சு இன்பத்துக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ அனுதினமும் இந்த இன்பமானது உங்களுக்கு கேட்காம இருக்க முடியாது. அந்த பொண்ணு அமைதியாக அந்த வீட்டில் இருந்தால் கூட உடனே பெற்றோர்கள் கூப்பிட்டு, இன்னைக்கு என்னாச்சு, என்ன பண்ணீங்க, ஒன்றும் சொல்லியா, நீ லேட்டாக எழுந்திரிச்சதுக்கு ஒன்றும் சொல்லியா, நீ தோசை ஊற்றுனதுக்கு ஒன்றும் சொல்லியா, ஏதாவது இப்படி சொல்லியிருக்கணுமே அப்படின்னு பெற்றோர்கள் ஆரம்பிப்பாங்க. அப்போது தேவையில்லாத தகவல் அந்த மகனோ மகளுக்கோ தள்ளுறப்ப பிரச்சனை மறுபடியும் பெருசாயிட்டு இது பூதாகரமாக மாறுது. பெற்றோர்கள் தான் குழந்தைகளை கெடுக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கு வளர்த்த தெரியல, பழக்க தெரியல, தனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லி வளர்த்துறாங்க. அந்த சூழல், அந்த இடம், அந்த பார்வை எப்படின்னு தெரியாது. நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு சரி, கேட்பவர்களுக்கு சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் எழுத்தில் கவனம் இல்லாமல், படிக்க தோணாமல், ஆர்வம் இல்லாமல், டென்ஷன் ஆகிக்கிறாங்க, எக்ஸாம் பயம் வருது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. உளவியல் ரீதியில் அதுக்கான ஃபிட் பண்ணுறதுக்கு சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பின்னாளில் அந்த குழந்தை இயக்கமற்ற குழந்தையாக மாறிவிடும். அதை நீங்கள் பார்த்து பார்த்து அழுது கொண்டு இருக்க வேண்டிய, துக்கம் அடைய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுரும். இது போன்ற உங்களோட குழந்தைகளின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் அந்தஸ்து பெறுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.